ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனியா தஞ்சாவூர் சமையல். இன்றைக்கி இட்லி தோசைக்கு ஒரு பக்காவான சைடிஷ் சென்னை ஸ்டைலில் ஒரு சூப்பரான வடகரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா. அதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம், தக்காளி, மல்லி, புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 மணி நேரமாக கடலைப்பருப்பை ஊற வச்சுருந்தேன். அது கூட சோம்பு, பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, சோம்பு, பிரிஞ்சி இலை, இவ்வளோ தான் தேவையான பொருள். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடலைப்பருப்பை மிக்சியில் சேர்த்து இது மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மையாக அரைக்க வேண்டாம், இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சிக்கோங்க. தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை நம்ம பக்கடா மாதிரியும் செய்யலாம், இது மாதிரி வேக வச்சு செய்யலாம். இன்றைக்கி நான் வேக வச்சு தான் செய்கிறேன். இட்லி பானையில் இது போல் வடைகளாக தட்டிட்டு அதை அப்படியே இட்லி பானையில் வச்சு வேக வைக்க வேண்டியதான். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் வடைகள்லாம் நல்லாவே வெந்திருக்கும். அதை அப்படியே ஓரமாக வச்சுட்டு அதை ஆறட்டும். ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்து பொரிய விட்டுருங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான மசாலா: கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறம் மல்லி, புதினாவையும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி, ஒரு 4 கிளாஸ் போல் தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். கிரேவி நல்லா கொதிக்கட்டும். வடைகள்லாம் நல்லாவே ஆறிடுச்சு. இந்த மாதிரி கையாலே உடச்சி விட்டுக்கலாம். எண்ணெயில் போட்டு பொரித்தாலும் இது போல் பக்கடாவாக தான் இருக்கும், வேக வச்சாலும் ரெண்டுமே ஒரே டேஸ்ட்டில் தான் இருக்கும். நம்மளோட விருப்பம்தான். கிரேவி நல்லா கொதித்ததுக்கப்புறம் உடச்சி வச்சுருக்கிற வடைகள்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான வடகரி தயாராகிடுச்சு. இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கனாக்கா வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.